ஓவியா, மத்திய கிழக்கு உச்சகட்ட பதற்றம் காணப்படுவது காரணம் அமெரிக்கா அதிரடியாக இந்த போரில் இறங்கியதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் என்பது மிக தீவிரமாக தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே அமெரிக்கா நிலைப்பாடு என்பது 2 வாரங்கள் கெடு விதித்திருக்கக்கூடிய அமெரிக்கா அதற்குள்ளாக சமரச பேச்சுவார்த்தை மேற்கொள்ளாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருந்தார்கள். அதற்கு முன்னதாக இந்த 2 வார கெடு முடிவதற்கு முன்னதாக அமெரிக்கா அதிரடியாக களத்தில் இறங்கியது. அதாவது மீண்டும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதற்கு முன்னதாக நேற்று நடைபெற்ற அந்த தாக்குதல் தான் அமெரிக்காவினுடைய படை அதிரடியாக களம் இறங்கி ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுடைய 3 அணு ஆயுத தளங்களை அமெரிக்கா குண்டு வீசி அழித்தது. அதற்காக அமெரிக்கா பயன்படுத்திய பங்கர் பஸ்டர் என்ற ஆயுதம், அந்த குண்டு என்பது மிக பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக, அது அண்டர் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய பூமிக்கு அடியில் அல்லது மலைகளை குடைந்து அமைக்கப்பட்டிருக்கூடிய தளங்களை எளிதாக சுக்குநூறாக தாக்கக்கூடிய ஒரு பயங்கர ஆயுதம். அதை கொண்டுதான் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இது அடுத்த கட்டத்தின் போருக்கு கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாக அமையும் என்று உலக நாடுகள் மிகப்பெரிய ஒரு கவலை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வை தொடர்ந்து மீண்டும் ஈரான் அதிரடி தாக்குதலை மேற்கொள்ளும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக ஈரான் ஏற்கனவே நீங்கள் ஆபத்தான போரை தொடங்கியுள்ளீர்கள் என்று அமெரிக்காவுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தது. அதாவது அமெரிக்காவுடைய தாக்குதல் தொடர்பாக ஈரான் நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கூடிய அந்த அறிக்கையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு ஆபத்தான போரை தொடங்கியிருக்கிறது, இனப்படுகொலை மற்றும் சட்டவிரோத இஸ்ரேலிய ஆட்சியின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதன் மூலமாக ராஜதந்திரத்தை காட்டிக் கொடுத்தது அமெரிக்காவின் தான் என்பதை உலகம் மறந்துவிடக் கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரையிலும் இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய அயதுல்லா அலி கொமேனி எந்த ஒரு பதிலையும் தெரிவிக்காமல் இருந்தார். ஆனால் தற்போது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகு அவர் ஒரு முக்கிய பதிவை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பிறகு அவர் முதல் முறையாக இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் அமெரிக்கா என்ற பெயரை குறிப்பிடாமல் அமெரிக்காவை கடுமையாக சாடியிருக்கிறார். குறிப்பாக அந்த பதிவில் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், தண்டனை இப்போதும் தொடர்கிறது. ஜியோனிஸ்ட் எதிரி ஒரு பெரிய தவறை செய்துவிட்டார், ஒரு பெரிய குற்றத்தை செய்துவிட்டார், அவர் தண்டிக்கப்பட வேண்டும், அவர் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார், இப்போதும் அவர் தண்டிக்கப்படுகிறார் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக அமெரிக்காவின் தாக்குதல் நடத்தினால் ஏற்கனவே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கொமேனி எச்சரிக்கை விடுத்திருந்தார். அமெரிக்கா இது தலையிட்டால் அமெரிக்காவுடைய தளங்கள் எங்கள் நாடுகளை சுற்றி உள்ளது, அதை நாங்கள் அடித்து நொறுக்குவோம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் 2-3 நாடுகளை கடந்து நாங்கள் தாக்க வேண்டும். ஆனால் அமெரிக்கா பொறுத்தவரையில் அவருடைய ராணுவ இருப்பு என்பது எங்கள் நாடுகளை சுற்றி பல்வேறு இடங்கள் இருக்கின்றது, அதை நாங்கள் அடித்து நொறுக்குவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதையும் தாண்டி அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக அவர் இந்த பதிவு வெளியிட்டிருப்பதன் மூலமாக அடுத்த கட்டமாக அவர் ஏற்கனவே கூறியது போல அமெரிக்காவுடைய ராணுவ இருப்புகள் ஈரான் நாட்டை சுற்றி பல்வேறு இடங்கள் இருக்கின்றன, அதை ஈரான் தாக்குவதற்கு ஆயத்தமாகி வருகிறதா, இந்த போர் என்பது மீண்டும் இன்னும் உச்சகட்டத்தை நோக்கி செல்லக்கூடியதற்கான ஏதுவான நடவடிக்கை என்பது நடைபெற்று வருகிறதா என்றுதான் உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளும் கருத்துக்கள் தெரிவித்திருந்தார்கள், ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்திருந்தாலும் கூட பகிரங்கமாக ஏற்கனவே ஈரானுக்கு ரஷ்யா மற்றும் சீனா, அமெரிக்கா இதில் களத்தில் இறங்கினால் ரஷ்யா சீனா ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்குவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வரையிலும் ரஷ்யா சீனாவை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய விதமான எந்தவித ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்கா எதிராக அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. மாறாக இந்த நிலை என்பது பதற்றத்தை ஏற்படுத்தும், தவிர்க்கப்பட வேண்டும் என்று மட்டும் மேலோட்டமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஈரான் நிலைமை என்பது மிகப்பெரிய ஒரு பரிதாப நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் அமெரிக்காவின் தாக்குதல் என்பது மிகப்பெரிய தாக்குதல், அதாவது 3 அணு ஆயுத தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்கி இருக்கின்றது. இதனால் அடுத்த கட்டமாக ஈரான் என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழுகிறது. ஏற்கனவே கூறியபடி ஈரான் அமெரிக்காவுடைய இருப்பு நிலையில் ராணுவ நிலைகளை தாக்கி அழிக்குமா என்றெல்லாம் ஒரு பெரிய அச்சத்தை உலக நாடுகள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. ஓவியா.